ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் சார்ந்த வரவு செலவுகளை எந்த நாளில் செய்தால் சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக சின்ன சின்ன வரவு செலவுகளை நம்மளால் தவிர்க்க முடியாது. அன்றாடம் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். முக்கியமான பெரிய வரவு செலவுகளை நம்ம செய்யும்போது நாள் பார்த்து செய்வது புத்திசாலித்தனம். அப்படி இல்லைன்னா நம்ம சிக்கலில் மாட்டுறது உறுதி. அதனால தான் நிறைய பேர் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. நிறைய எக்ரிமெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா நின்று போயிடும். கொடுத்த பணம் திரும்ப வராது. வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாது. இப்படி பல சிக்கல்கள் உருவாகும். பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செயல்களுக்குமே ஒரு கிரகம் தான் காரணம். அந்த கிரகம் நல்லா இருக்கக்கூடிய நாளில் நம்ம செய்யும்போது காரிய வெற்றியும், அந்த கிரகம் கெட்டு போயிருக்கும்போது நம்ம செய்யும்போது அந்த கிரகத்தினுடைய காரக வாயிலாக பிரச்சனைகளையும் நம்ம அனுபவிப்போம். இப்போ இந்த பணத்துக்கு உண்டான கிரகம் எது அப்படிங்கும்போது நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன பணத்துக்கு சிறு சிறு தொகைகளுக்கு சுக்கிரன் என்றும், பெரிய தொகைகளுக்கு குரு பகவான் என்றும், அதே போல் 12 பாவங்களில் 2ஆம் பாவம் 11ஆம் பாவம்லாம் தனத்துக்குரிய பாவம்னும், இப்போ 2ஆம் பாவம் தனபாவம், 11ஆம் பாவம் லாபபாவம் என்றும் இப்படி சொல்லுவாங்க. அது இல்லாமல் குரு பகவானுக்கு உண்டான பார்வைகள் வேறு எடுப்பாங்க. இப்போ அவருக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையெல்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வேறு கனெக்ட் பண்ணிக்குவாங்க. சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை இருக்குது, அதை கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் தான் உருவாகும். ஆனால் பணத்துக்கு உண்டான கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்காரகன் குரு பகவான் மட்டுமே. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களில் பணத்துக்குரிய நட்சத்திரம் எது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்கள் தான் பணத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள். ஸோ இதை நம்ம அன்றாடம் கவனிச்சுட்டே இருக்கணும். அந்த நட்சத்திரங்கள் குரு பகவான் கோச்சாரத்தில் வரக்கூடிய திதி, நித்தியராமயோகம், கரணம், அதன் அடிப்படையில் ஏன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி என்பது ஆக்டிவேட்டில் இருக்கும். அது எப்போ வேணாலும் மாறலாம். மதியம் மாறலாம், மாலை பொழுதில் மாறலாம், இரவில் மாறலாம், எப்போ வேணாலும் திதி மாறிடலாம். அதே போல் நட்சத்திரம் மாறிடும், யோகம் மாறிடும், கரணம் மாறிடும், முடக்கு மாறும். ஸோ அதெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு, இன்றைக்கி குரு பகவான் நல்லா இருக்கார், அவருடைய நட்சத்திரங்கள் நல்லா இருக்குது, இந்த செயலை செய்யலாம் அப்படின்னு செய்யும்போது கண்டிப்பாக பணம் சார்ந்த அத்தனை வரவு செலவுகளுமே சிறப்பாக போகும். அதில் எந்தவித குளறுபடிகளும் வர வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் பஞ்சாங்கத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த பஞ்சாங்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம்ன்ற 5 விஷயங்கள். இது எப்போ ஆரம்பமாகுது, எப்போ முடிவாகுது அப்படிங்கிற விவரங்கள் இருக்கும். இதில் நாள் என்ற கிழமை மட்டும் எல்லாருக்கும் தெரியும். நைட்டு 12 மணி ஆனால் அடுத்த கிழமை வந்துடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஃப்ரீ கேலண்டர் ஆப்பே நிறையா இருக்குது மொபைலில். அதை வச்சுட்டிங்கன்னா கூட நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அல்லது என்னுடைய வகுப்புகள், ஏதாவது ஒரு வகுப்புகள் வந்தீங்கன்னா கூட முதல் ஒரு 3 நாளில் இதை பற்றிலாம் விரிவாக நடத்துவேன். நீங்கள் எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, இதை பற்றி, அதே போல் ஒரு கிரகம் எந்த கிரகம் நல்லா இருக்குது, எந்த கிரகம் கெட்டு போயிருக்கு, எதை செய்தால் காரிய வெற்றி, எதை செய்தால் தோல்வி அப்படிங்கிற டீட்டெயிலாம் நம்ம சப்ஜெக்ட் நிறைய இருக்குது. திதியோ கரணத்தில் பலன் பரிகாரங்கள், திதியோ கரணத்தில் சுபமுகூர்த்த நிர்ணயம், திதியோ கரணத்தில் திருமண பொருத்தம், திதியோ கரணத்தில் வாஸ்து, திதியோ கரணத்தில் நியூமராலஜி, திதியோ கரணத்தில் மருத்துவ ஜோதிடம், இப்படி பார்த்திங்கன்னா திதியோ கரணத்தில் பண வசிய வகுப்பு, திதியோ கரண முறையில் ஆயுள் கணிதம், இப்படி இன்னும் இருக்குது. நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி வகுப்புகள் ஏதோ ஒரு வகுப்புகள் மாதந்தோறும் நடந்துகிட்டே தான் இருக்குது. கட்டணம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக இருக்காது. 1200 தான் ஸ்டாண்டர்ட் ரேட்டு. உங்களுக்கு 10 நாள் வகுப்பு, இரவு 7 மணிலேருந்து 8:30 மணி வரை ஆன்லைனில் ஜூம் மீட்டில் நடக்கும். ஒவ்வொரு நாளும் வகுப்பு முடிஞ்சவொடனே உங்களுக்கு வீடியோ பதிவுகள் கிடைச்சிடும். ஸோ அதை நீங்கள் கலந்துக்கும் போது இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த குரு பகவான் இன்றைக்கி நல்லா இருக்காரா இல்லையா, இந்த செயலை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தெளிவு கண்டிப்பாக பிறக்கும் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய வீடியோ பதிவுகளை நீங்கள் பதிவுகள் லைவில் அடிக்கடி வருவேன் நான். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் போடுவோம் நாங்கள். கன்சல்ட்டிங் எடுத்து நீங்கள் ஓரளவுக்கு இதை பற்றிலாம் கூட தெரிஞ்சுக்கலாம். கன்சல்ட்டிங் ஃபீஸ் எல்லாம் கூட ரீசனபுளாக கம்மியாக தான் இருக்கும் நம்மகிட்ட. ஸோ அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இதிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
இப்போ நீங்களாம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் சூலம் வரியான் வைத்திருதி நாமயோகம் என்பது 3 நாள் வரும். அதே போல் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரங்கிறது ஒரு 3 நாள் வந்துடும். ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகம் என்பது 3 நாள் வரும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் 9 நாள் பணம் சார்ந்த வரவு செலவுகளுக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு நாளாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். பேசிக்காக அதே நம்ம வந்து அஸ்ட்ராலஜி வந்து நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்னும் கூடுதலாக நமக்கு வந்து ஒரு 15 நாட்கள் பக்கம் கிடைக்கும். அந்த 15ல் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து ஒரு செலக்ட் பண்ணவும் முடியும். அந்த மாதிரி ஒரு ஞானம் தெளிவு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இது திதியோகரண ஜோதிட முறையில் என்னுடைய மெத்தடில் நீங்கள் வந்து படித்திருந்தால் அந்த தெளிவு உறுதியாக வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். அப்போ இந்த 9 நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வரவு செலவுகளை வந்து பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எந்தவித குளறுபடிகளும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படிங்கிறத நான் வந்து உறுதியாக இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூலம் வரியான் வைத்திருதி நாமயோகம் இருக்கும்போது நீங்கள் வந்து குருவாயூரப்பன் அதே போல் திருச்செந்தூர் முருகன் அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகங்கள் இருக்கும்போது வெங்கடாஜலபதி, பிரசன்ன வெங்கடாஜலபதி, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பகவான் அந்த மாதிரி வழிபாடுகளை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பண வரவு செலவுகளை வந்து பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைவான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். கடன் கேட்டால் கூட கிடைக்கும். சரிங்களா? அதே போல் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த மாதிரி நாமயோகங்கள் இருக்கும்போது விநாயகர் வழிபாடு வந்து எடுத்துக்குவோம். குறிப்பாக வந்து ராஜகணபதி அந்த மாதிரி விநாயகர் இருந்தால் அவர் வந்து வணங்கிட்டு நீங்கள் வந்து பணம் சார்ந்த வரவு செலவுகளில் ஈடுபடும் போது செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை சார்ந்து விரிவாக ஒரு வகுப்பு பணவசிய வகுப்பு அப்படின்ற பேரில் வருகின்ற 16ஆம் தேதி இந்த ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு 16ஆம் தேதி 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை நம்ம சென்னையில் திருமுல்லைவாயில் அப்படின்ற இடத்துல அப்போ இந்த பணவசிய வகுப்பு என்பது நடக்கிறதுக்கு இது வந்து நேரடி வகுப்பு. காலையில் 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரை வகுப்பு வந்து நடைபெறும். இதுக்குரிய கட்டணம் வந்து கம்மி தாங்க, வெறும் 2100 ரூபாய். அதாவது 2 வேளை தேநீர், ஸ்நாக்ஸு, மதிய உணவு உள்பட எல்லாம் சேர்த்து 2100 ரூபாய் தான். அதே போல் பணம் சார்ந்த அத்தனை சூட்சுமங்களும் உங்களுக்கு வந்து கற்றுத்தரப்படும். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லார் ஜாதகத்துக்கும் நீங்கள் வந்து எதை செய்தால் பண வரவு செலவுகள் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், லாபம் வந்து அதிகரிக்கும், உங்களுடைய சேமிப்பு வந்து உயரும் அப்படின்ற ஐடியாலாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து உங்களுடைய ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் வந்து ஆய்வு பண்ண முடியும். அது வந்து அன்னைக்கு வந்து 1-2 ஜாதகங்கள் ஆய்வு பண்ணாலும் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பேன். ஸோ அந்த நேரத்தில் அந்த ஜாதகத்தெல்லாம் நீங்கள் வந்து விரிவாக தெரிஞ்சிக்க முடியும். அது இல்லாமல் ஏராளமான பணம் சார்ந்த சுட்சுமங்கள் வந்து வழங்கப்படும். நிறைய கோவில்கள் வந்து கிடைக்கும். செலவில்லா எளிய பரிகாரங்கள் நிறைய கிடைக்கும். வீட்டிலேருந்தே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி நம்மளுடைய பண யோகத்தை வந்து எப்படி வந்து அதிகரிக்க முடியும், நம்மளுடைய ஜாதகம் வந்து யோக ஜாதகமாக இல்லையா, அது யோகமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிகள், இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். இது முன்பதிவு அவசியம். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து 15 நபர்கள் தான் உட்கார முடியும். ஒரு ஏசி ஹால், ஒரு ரூமுன்னு வச்சுக்கோ ஹால், அதில் வந்து ஒரு 15 நபர்கள் தான் உட்கார முடியும். அதனால் முன்னாடி பதிவு செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் வந்து அனுமதி வந்து கிடைக்கும். ஸோ அதனால் முடிந்தளவு வந்து என்னுடைய நம்பர் வந்து 9384422298 இந்த நம்பரில் வந்து பதிவு பண்ணிவிட்டு இதே நம்பரில் எனக்கு வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், வாட்ஸ்அப் எல்லாமே இதே நம்பரில் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய பேமெண்ட்டையும் வந்து போட்டுட்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க. இது அற்புதமான ஒரு வாய்ப்பு. சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.